ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன். இன்றைக்கி ஒரே ஒரு விஷயந்தான் பேச போகிறோம். விஜய் பதவி பிரமாணம் எடுத்தாச்சு. இப்போ அவர் தளபதி சிஎம் விஜய் ஆகிட்டார். செலிப்ரேஷன் நடந்தது. ஆனால் அவரது பதவி பிரமாணத்து ஸ்பீச்சில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். கஜானாவை காலி செய்தது திமுக. அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாம். ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு ரெட்டாரிக் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா பேச்சுவார்த்தையில் சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய நம்பர்ஸ் இருக்குது. அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆடியோ வீடியோ ஓகேன்னு சொல்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆடியோ வீடியோ ஓகேவா? சேட்டில் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆடியோ வீடியோ ஓகேன்னு சொல்லுங்கள். கஜானாவை காலி செய்தது திமுக. அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டின் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு பாம் அப்படின்னு சொல்லலாம். அணுகுண்டு மாதிரி தூக்கி போட்டிருக்காரு. ஏன்னா அது ஒரு ஜஸ்ட் ரெட்டாரிக் கிடையாது, சும்மா பேச்சுக்கு பேசுறது கிடையாது. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய நம்பர்ஸ் இருக்கு, ரியல் நம்பர்ஸ், அஃபிஷியல் நம்பர்ஸ். டிஎம்கே உடைய சொந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்ன நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்கணும். 10 லட்சம் கோடி அப்படின்னா எவ்வளவு பெரியது? நம்ம எல்லாருமே கோடி என்ற வார்த்தையை கேட்குறோம். ஆனால் அந்த ஸ்கெயில் நமக்கு புரியலை. அதனுடைய உண்மையான உணர்வு நமக்கு வரல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நொடியும் ஒரு ரூபாய் செலவழிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நொடிக்கு ஒரு ரூபாய். அந்த ஸ்பீடில் 10 லட்சம் கோடி ரூபாய் திரும்ப சம்பாதிக்க எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? 3,17,000 வருஷம் ஆகும். நல்லா கணக்கு போடுங்க. நம்மளால் யாராலையுமே இதை உள்வாங்கவே முடியாது. 10 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறோம். 10 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் ஒரு ரூபாய் செலவழிச்சிங்கன்னா, ஒவ்வொரு செகண்ட் ஒரு ரூபாய் செலவழிச்சிங்கன்னா இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கணும்னா 3,17,000 வருஷம் ஆகும். அவ்வளவு பெரியது இந்த பணம், தமிழ்நாட்டுடைய கடன். இப்போ இந்த நம்பரை பார்க்கலாம். 2025, 2026 ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸில் தமிழ்நாட்டுடைய டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் முடியும் போது 9.52 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 10 லட்சம் கோடி. ஆனால் 2026, 27 அந்த இன்டரிம் பட்ஜெட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பட்ஜெட் எஸ்டிமேட்டில் தமிழ்நாட்டுடைய கடன் 10,71,000 கோடி. 10,71,000 கோடி ரூபாய். அதாவது ஒரே ஒரு வருஷத்தில் 1 லட்சம் கோடிக்கு மேலே கடன் கூடி இருக்கு. ஒரே ஒரு வருடத்தில் ஒரு வருஷம் 1 லட்சம் கோடி கான் பூ அப்படின்னு போக மாதிரி போயிடுச்சு. இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த தமிழ்நாடு TNPDCL அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன். அந்த ஒரு அமைப்புக்கே, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே தனியாக 2 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டில். தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனுக்கு மட்டுமே தனியாக 2 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு இருக்கக்கூடிய கடனை பாருங்க. நம்ம கரண்ட் போகுதுன்னு அதுக்கு காசு செலவு பண்ணுறோம். அந்த போர்டுடைய கடனே 2 லட்சம் கோடி ரூபாய் நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு. இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நீங்கள் மொத்தமாக சேர்த்து பார்த்தா ஆக்சுவல் கணக்கு தமிழ்நாட்டில் 12 லட்சம் கோடிக்கும் அதிகமான பணம் கடன் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதெல்லாம் நாம் கண்டுக்கிறதே இல்லை. இதை விட வலிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்பர்ஸ் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுடைய கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் கமிட் ஆகியிருக்கக்கூடிய செலவு எவ்வளவு தெரியுமா? அதாவது சேலரி, பென்ஷன், வட்டி, இன்ட்ரெஸ்ட், இது மட்டுமே 2025, 26 பட்ஜெட்டில் 2,07,000 கோடி ரூபாய். இது
மொத்த தமிழ்நாட்டு மாநிலத்தின் மொத்த ரெவென்யூ ரிசீட்டில் 62%. வரக்கூடிய வருமானத்தில் இதுவே 62%. வெறும் சேலரி, பென்ஷன், வட்டி, நம்ம வாங்கியிருக்க கடனுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி, இன்ட்ரெஸ்ட், அதுவே நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு வரக்கூடிய மொத்த வருமானத்தில் 62%. அதாவது பிஆர்எஸ் இந்தியா தமிழ்நாட்டுக்கு வரும் ஒவ்வொரு 100 ரூபாயிலும், தமிழ்நாட்டுக்கு வருமானம் வரக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாயிலும் 62 ரூபாய் சேலரி கொடுக்கவும், பென்ஷன் கொடுக்கவும், வட்டி கட்டவும் போயிடுது. அப்படின்னா தமிழ்நாட்டை முன்னேற்றுறதுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான டெவலப்மெண்ட்டுக்கு, எஜுகேஷனுக்கு, போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு, இது எல்லாத்துக்கும் மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? வெறும் 38 ரூபாய். வரக்கூடிய வருமானத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கு மீதம் இருக்கக்கூடிய பணம் வெறும் 38 ரூபாய். இதில் தான் இந்த 38 ரூபாயிலிருந்து ஃப்ரீபீஸ் கொடுக்கணும், ரோடை மெயின்டைன் பண்ணணும், பள்ளிக்கூடங்களை மெயின்டைன் பண்ணணும், ஹாஸ்பிட்டலை மெயின்டைன் பண்ணணும், போலீஸை மெயின்டைன் பண்ணணும். எல்லாமே இந்த 38 ரூபாயிலிருந்து தான் பண்ணணும். மீதி 62 ரூபாய் எங்கே போகுது? வட்டி கட்டுறதுக்கு போகுது. நீங்களே சொல்லுங்கள், வெறும் 38 ரூபாயில் ஒரு மாநிலத்தை, வெறும் 38 ரூபாயை வச்சு ஒரு மாநிலத்தில் 1000 விஷயம் இருக்குது. அதை ரன் பண்ண முடியுமா? சரி விடுங்க, நான் ஒரு சிம்பிள் ஃபேர் கொஸ்டின் கேட்குறேன். இது டிஎம்கே மட்டுமா பண்ணுச்சு? ஏடிஎம்கே மட்டும் ரொம்ப க்ளீனாக இருந்தாங்களா? இந்த ஏடிஎம்கே கூட தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து மிகப்பெரிய ஒரு அலையன்ஸ், கூட்டணி கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு பாசமாக தோள் மேலே கையை போடுறாங்க. நானே ஆனஸ்டாக சொல்கிறேன், இது டிஎம்கே மட்டும் பண்ணது கிடையாது. தமிழ்நாட்டில் டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் மாறி மாறி ஒரே கல்ச்சராக நடத்துனாங்க. என்னது? டிவி, மிக்சரு, கிரைண்டரு, லேப்டாப்பு, பைசைக்கிள், கேஷ், டாஸ்மார்க் வழியாக குவார்ட்டரு, ஹாஃபு. இது ஒரு காம்படிட்டிவ் பாப்புலிசமாக மாறிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காம்படிட்டிவ் பாப்புலிசம். மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டுமே, அதுலேயும் எல்லா செக்மெண்ட்டான பீப்புளுக்கு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டான பீப்புளுக்கு மட்டும் இது மாதிரியான ஃப்ரீபீஸை தூக்கி போட்டு ஒரு சில பேரை போதையில் மயக்கி, அவனுக்கு பசிக்கும் போது மட்டும் ரேஷன் வழியாக அரிசியை உள்ளே விட்டு, ஒரு காம்படிட்டிவ் போட்டிக்கு பாப்புலிசம் பிளான் எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் மிகப்பெரிய அதிகமான ஃப்ரீபீஸ் அறிவிக்கணும். அதுவே ஒரு நார்மலாக, நியூ நார்மலாக மாறிடும். பாருங்க, விஜய் இன்னைக்கு சொல்றாரு, கஜானாவை காலி செய்தது திமுக அப்படின்னு சொல்றாரு. அது அவர் ஸ்பெசிஃபிக்காக டிஎம்கேவுடைய கடைசி டேர்மை டார்கெட் பண்ணுற மாதிரி பேசுகிறார். ஆனால் டிஎம்கேட்ட நீங்கள் இதை கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னன்னு தெரியுமா? மத்திய அரசு தான் எப்போவுமே ஃபண்டை ரிலீஸ் பண்ணாமல் வித்ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இது வந்து கேர்ஃபுல்லி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் வழியாக மத்திய அரசு தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு பணம் தரலை, ஒரு யூனிலேட்ரல் டிடக்ஷன்ஸை எப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதனால தான் தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு கடன் கூடியது அப்படின்னு யார் சொல்கிறா? டிஎம்கே அரசு சொல்லுது. இந்த ஆர்குமெண்ட்டில் உண்மை இருக்கா என்ன கேட்டிங்கன்னா உண்மை இருக்குது. ஏன்னா மத்திய அரசுலேருந்து என்ன திட்டம் வந்தாலும் அது இங்கே முடியாது, அது செல்லுபடியாகாது. பாபா படத்தில் ரஜினி வர்றவனெல்லாம் போப்பா போப்பா போ அப்படின்னு சொல்கிற மாதிரி மத்திய அரசுலேருந்து என்ன திட்டம் வந்தாலும் அது இங்கே செல்லுபடியாகாது. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஏர்போர்ட்டா? எது போர்ட்டா? அந்த போர்ட்டெல்லாம் இங்கே கப்பலே வர வேணாயா அப்படின்னு சொன்னால் வருமானம் எப்படி வரும்? இங்கே பாருங்கள், டிஎம்கே சொல்லக்கூடிய இந்த ஆர்குமெண்ட்டு சென்டர் வந்து எங்களுக்கு பணம் தரலை அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டு இது உண்மையான்னு கேட்டால் உண்மைதான். அதாவது 9th ஃபினான்ஸ் கமிஷன் முதல்ல வந்து தமிழ்நாட்டுடைய சென்ட்ரல் டேக்ஸ் ஷேர் வந்து 8% 4% குறைந்தது. அந்த ஒரு விஷயத்தினால மட்டுமே தமிழ்நாட்டுக்கு 3.17 3,17,000 கோடி ரூபாய் லாஸ். அப்புறம் 16th ஃபினான்ஸ் கமிஷனில் கேரளாவுக்கு அதே டைமில் 23% இன்க்ரீஸாக கிடைக்குது, அதிகமாக பணம் கிடைக்குது. கர்நாடகாவுக்கு 13% அதிகமாக கிடைக்குது.
ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெறும் 0.44%. கம்பேரிட்டிவ்லி அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பணமே கிடையாது. இன்னைக்கு இந்த பவர் கார்பரேஷனுடைய கரண்ட் அஃபேர்ஸை ரியல் கிரீவியன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சென்டர் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபேரான ஒரு மதிக்கத்தக்க ஷேரை கொடுக்கல. அது உண்மை. ஏன்னா இவங்களும் அப்படி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மொத்த கம்ப்ளைண்ட்டுமே மொத்த ப்ராப்ளமுமே ஒரு கிரீவன்ஸில் இருந்தாலும், அதாவது சென்டர் எங்களுக்கு பணம் தரல, எங்கள் மேலே இருக்க கோவத்தில் பணம் தர மாட்டேங்கிறாங்க, இவங்களும் அவங்க என்ன சொன்னாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறதுனால அதை எப்படி கொடுக்க முடியும்? நாங்கள் ஒரு 6 லட்சம் டாய்லெட் கட்டி தரோம் அப்படின்னு சொன்னால், நீ என்ன எங்கள் மாநிலத்தில் டாய்லெட் கட்டி கொடுக்கறது? ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை இன்னும் பெரிய லெவலில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீ என்ன இங்கே ஏர்போர்ட் கட்டுறது? உலக அளவில் இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பிளாக் ஆகி கிடக்குது. அது அந்த அளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக ஒரு சபகர் போர்ட் மாதிரி ஒரு போர்ட்டை நான் தமிழ்நாட்டில் ஒரு கட்டித்தரேன் அப்படின்னா, ஒரு கப்பலும் இங்கே வர வேண்டாம், இங்கே இருக்கக்கூடிய கட்டுமரம் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ என்ன தான் கிரீவன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால பணம் வரமாட்டேங்குது, அது உண்மை. ஆனால் அதுக்காக கடனை வாங்கி அடிச்சு பிடிச்சு கடனை வாங்கி ஃப்ரீபீஸ் கொடுக்கலாமா? அது வேற கேள்வி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். தமிழ்நாட்டு அரசு பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வட்டியை மட்டும் பாருங்க. 2025 2026 நம்ம நாட்டுக்கு வந்த வருமானத்தில் வெறும் 21% வட்டி மட்டுமே கட்டியிருக்கிறோம். எப்படின்னா, 100 ரூபாய் வருதுன்னா அந்த 100 ரூபாயில் 21 ரூபாய் வட்டிக்கு, அப்புறம் மீதி சம்பளம், அப்புறம் இந்த ஃப்ரீ யூனிட்ஸு, ஃப்ரீ பஸ்ஸு, அதுக்கு இதுக்கெல்லாம் போய் திருப்பியும் அந்த 100 ரூபாய்க்கு மேலே இன்னும் 20 ரூபாய் வட்டி வாங்குறது, வட்டிக்கு கடன் வாங்குறது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டுமே, வட்டி பே பண்ணது மட்டுமே 2025 26 நமக்கு வந்த வருமானத்தில் 21%. அதாவது வரக்கூடிய பணத்தில் 1/5 பங்கு வட்டிக்கே போகுது. அப்போ எப்படி டெவலப்மெண்ட் இருக்கும்? அப்போ எப்படி வெல்ஃபேர் இருக்கும்? வெறும் வட்டி தான் இருக்கும். இதுதான் பாப்புலிஸ்ட் எக்கனாமிக்ஸோட சென்ட்ரல் டேஞ்சர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கவர்மெண்ட் கடன் வாங்குறது ஒரு புதிய அசெட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக இல்லை, பட் டு சஸ்டெயின் த கன்சம்ஷன். அதாவது கடன் வாங்குறோம்ல, அதை வாங்கிக்கிட்டே இருக்கணும், நம்ம கவர்மெண்ட்டை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ரன் பண்ண முடியாது. பார்த்தீங்களா, ரோடுக்கும் போர்ட்டுக்கும் இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கும் கடன் வாங்கினா ஃப்யூச்சர் க்ரோத்து அந்த கடத்தை ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணும். ஏதாவது வருமானம் வரக்கூடிய ஏதாவது புதுசாக பண்ணும்போது, இப்போ நீ இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மெட்ரோ ரயில் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கவேன், அதுக்கு ஒரு 5000 கோடி ரூபாயை கடன் வாங்குற. அது மாதத்தில் உனக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு 10% இருந்தாலே அந்த இஎம்ஐயை கட்டி முடிச்சிடலாம். பட் நீ எந்த ஒரு புதிய திட்டத்துக்காகவோ புதிய வளர்ச்சிக்காகவோ கடனை வாங்கலை. ஏற்கனவே வரக்கூடிய வருமானத்தில் 21% வட்டிக்கு போகுது, திருப்பியும் கடன் வாங்குகிறோம், அதுக்கும் திருப்பியும் வட்டி கூடுது, கடனும் கூடுது. அது போக நீ ஃப்ரீபீஸ், ஃப்ரீ யூனிட்ஸ், ஃப்ரீ பஸ், இப்படி நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏதாச்சும் ஒரு சின்ன செக்மெண்ட் ஆஃப் ஃபண்டையாவது கடன் வாங்கக்கூடிய பணத்தை வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு புதிய திட்டத்தை, ஒரு புதிய வளர்ச்சி திட்டத்தை உருவாக்குறோமா அப்படின்னு கேட்டால், கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அப்படி எதுவுமே நடக்கலை. ஸோ ஒரு ஃபியூச்சர் வளர்ச்சியை கடனை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான எந்த ஒரு வருங்கால ஃபியூச்சர் growth இல்லவே இல்லை. ஆனால் ஃப்ரீபீஸுக்கு, இலவசத்துக்கு கடன் வாங்கினால் அது ஒரு லாஸ்டிங் கெப்பாசிட்டி, அதாவது ஒரு டோட்டல் இனோவேஷன், ஒரு growth இன்ஜினை கிரியேட் பண்ணுறதே கிடையாது. அந்த பேர்டன் தான், அந்த கனம் தான் நம்மளுடைய வருங்கால ஜெனரேஷனுடைய தலையில் கல் மாதிரி விழுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மலை உடஞ்சி உருண்டு ஒரு கல் தலையில் விழுற மாதிரி நம்மளுடைய வருங்கால ஜெனரேஷன் மேலே, வாரிசுகளுக்கு மேலே கடன் கல் மாதிரி விழுது. நீங்களே யோசிங்க, இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை அவன் வரி கட்டுற வயசுக்கு வரும்போது, இன்னைக்கு நீங்கள் நாம் எல்லாருமே இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், ரோட் டோல் கட்டுறோம்,
இந்தியாவில் எந்தெந்த ஃபார்மில் வரி கட்ட முடியுமோ எல்லா ஃபார்ம்லையும் வரி கட்டுறோம். ஆனால் இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தை வரி கட்டுற வயசுக்கு வரும்போது அவன் கட்டக்கூடிய வரி இவங்க இப்போ வாங்குறாங்கல்ல அந்த கடனுடைய வட்டிக்கு போகும். இது அவன் பண்ணின கடனா? இது அவனே பண்ணாத கடன். அவன் அனுபவிக்காத இலவசம், அவன் அனுபவிக்காத ஃப்ரீபீஸ். ஆனால் அந்த கடனுக்கான வட்டியை அவன் கட்டணும். இது ஜஸ்டிஸா? இது சோஷியல் மொராலிட்டியா? தலைவர்கள் இப்படி யோசிச்சு செய்யலாமா? சரி, ஓகே, டிஎம்கே பற்றி பேசிட்டோம், ஏடிஎம்கே பற்றி பேசிட்டோம். இப்போ விஜய் என்ன பண்ணுவார்? அவரே சொல்கிறாரு, நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரிப்போர்ட் வெளியிடணும், ஒரு வெள்ளை அறிக்கை மொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் வெளியிடணும். இன்னைக்கு அவருடைய ஸ்பீச்சை பாருங்கள். ஐ வில் கேர் ஃபார் த சைல்டு, ஐ வில் கேர் ஃபார் த சில்ட்ரன். குழந்தைகளை பார்த்துக்குவேன், எனக்காக நீங்கள் ஓட்டு போட்டீங்க, உங்களுடைய வருங்காலத்துக்கு நான் எவ்வளோ ஒரு உண்மையான நல்ல மனிதனாக இருக்கணும், அப்படி நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்கிறார். மக்களுடைய ஒரு ரூபாயை கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குரலில், அந்த வார்த்தைகளில் ஒரு ஜென்யூன்னஸ் இருக்குது. வெளியே தான் கண்ணீர் வரல, அந்த வார்த்தைகளில் மனசுக்குள்ளேருந்து கண்ணீர் வருது. அவரே சொல்கிறாரு, கஜானாவை காலி பண்ணிட்டாங்க. அவர் கையில் இப்போ அந்த காலியான கஜானா தான் இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறார். ஆனால் அவருடைய மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 எல்பிஜி சிலிண்டர்ஸ் ஃப்ரீ, ஒவ்வொரு மாதமும் 200 எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, மேரேஜுக்கு கோல்டா அசிஸ்டன்ஸ் கொடுப்போம், விவசாயத்துக்கு லோன் வெய்வர் பண்ணுவோம். அதாவது இந்த ப்ராமிசஸை நிறைவேற்றணுமா அல்லது நாம் சொன்ன மாதிரி புதிய பொருளாதாரத்தை உருவாக்கணுமா? இந்த ப்ராமிசஸை இவர் நிறைவேற்றணும், ஆனால் அங்கே கஜானா காலி அப்படிங்கிறார். இது எவ்வளோ பெரிய கான்ட்ரடிக்ஷன். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? அவருடைய ஆட்சிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். டிஎம்கேயை நம்ம பிளேம் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்லணுமா இல்லையா? அப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது ரொம்ப கடினம். தமிழ்நாட்டுடைய மேனுஃபேக்சரிங் அஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி, தமிழ்நாட்டுடைய டோட்டல் ஜிடிபியில் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ஜிடிபி எவ்வளவு தெரியுமா? 25%. அதாவது இந்தியாவின் டோட்டல் நேஷனல் ஆவரேஜ் 15 to 16%. அப்படி பார்த்தா ஆல்மோஸ்ட் 10% தமிழ்நாட்டின் மேனுஃபேக்சரிங் ஜிடிபி இந்திய அளவில் அதிகம். ஏன்னா தமிழ்நாட்டுடைய டோட்டல் இண்டஸ்ட்ரியல் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங். உலக அளவில் ஒரு சில நாடுகளோடு கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் பேஸ், டோட்டல் இண்டஸ்ட்ரியல் பேஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. அந்த பேஸை பயன்படுத்தி ரெவென்யூவை, வருமானத்தை கூட்டணுமா வேண்டாமா? கூட்டணும். அப்படி கூட்டினாதான் ஃப்ரீபீஸுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து பணம் வரும். ரெவென்யூ இல்லாமல், வருமானம் இல்லாமல் கடன் வாங்கிக்கிட்டே இருந்தா, நீங்கள் கொடுத்த ப்ராமிசஸை மட்டும் நிறைவேற்றிக்கிட்டு இருந்தா 5 வருடத்தில் இன்னும் 15 லட்சம் கோடி கடனாகும் தமிழ்நாட்டின் கடன். ஸோ விஜய் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய, சிஎம் விஜய் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கு மட்டுமில்லை, எந்த எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாலும், எந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருந்தாலும் அவனுக்கு பிடிக்கும். என்னது? நான் தமிழ்நாட்டு தற்போதைய நிலவரத்தை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை, ஒரு வெரி டிரான்ஸ்பரண்ட் ரிப்போர்ட் வெளியிட போகிறேன். அப்போ அவர் அங்கே எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ வருமானம் வருது, அந்த வருமானம் ஒவ்வொன்றும் எப்படி செலவிடப்படுது அப்படிங்கிற பிரேக்கப்பை கொடுப்பார். அப்படி பிரேக்கப்பை கொடுக்கும்போது அடுத்த 1 வருடத்தில் 2 வருடத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதிநிதிக்கும் நமக்கு தெளிவாக தெரிய வரும். அந்த நேரத்தில் எவ்வளோ கடன் இருக்குது, அந்த நேரத்தில் ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸும் எவ்வளவு விதமாக பிரேக்கப் ஆகுது, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு தெரிய வரும். அப்போ அது அவருக்கு ஒரு ஸ்கோர் கார்டாக மாறுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தெளிவான ஸ்கோர் கார்டாக மாறுது. அந்த கிளாரிட்டி தான்
அவருடைய இந்த ஸ்பீச்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெவென்யூ இல்லாமல் கடன் வாங்கி ப்ராமிசஸை மட்டும் நிறைவேற்றினா இப்போ இருக்க கடன் 5 வருடத்தில் 15 லட்சம் கோடி கடனாக மாறும். இது அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பேர்டனாக மாறுது. பாருங்க, 1991 ஆண்டில் இந்தியா பேங்க்ரப்ட் ஆகக்கூடிய நிலையில் இருந்தது. இந்திய அரசு, இந்தியாவின் நிதி அமைப்பு 1991 ஆண்டில் 1991 இந்தியா வாஸ் அட் த பிரிங்க் ஆஃப் பேங்க்ரப்சி. நம்ம நாட்டின் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்கு பார்த்தீங்களா, அந்நிய செலவாணி கையிருப்பு, அது வெறும் 3 வாரத்துக்கான இம்போர்ட்டு கவர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கோல்டை பிளட்ஜ் பண்ணி, நம்ம நாட்டில் இருந்த கோல்டை பிளட்ஜ் பண்ணி லண்டனுக்கு அனுப்புனாங்க. அந்த அவமானத்தை நம்ம இப்போ எல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிரைசிஸில் இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தது யார் தெரியுமா? நரசிம்மராவ், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக மன்மோகன் சிங். அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 பேருமே பல எதிர்ப்புகளையும் தாண்டி மிக முக்கியமான ரொம்ப ஹார்டான டிசிஷன்ஸ் எடுத்தாங்க. அதுக்கு பேர் தான் லிபரலைசேஷன். அந்த லிபரலைசேஷன் தான், அதாவது அந்த லைசன்ஸ் ராஜர் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை வெல்கம் பண்ணுறது. அது ஒரு பாப்புலர் டிசிஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ரொம்பவும் பெயின்ஃபுல்லான ஒரு டிசிஷன், வலிக்கிற டிசிஷன். ஆனால் அந்த ஒரு டிசிஷன் தான் இந்தியாவை ரெஸ்கியூ பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம், இந்தியாவையே காப்பாற்றியது. 1991 ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுடைய எக்கனாமிக் growth, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஃபவுண்டேஷன் அதுதான். சிஎம் விஜய் அவர்களுக்கு இப்போ அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார். நான் ஃப்ரீபீஸை குறைக்கிறேன், ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணுறேன். நான் உங்களுக்கு இலவசமான கஷ்டமான விஷயங்கள், அதாவது ஒரு சில கஷ்டமான விஷயங்களை நான் உங்களுக்கு தர்ற மாதிரி இருக்கும், பட் இண்டஸ்ட்ரியை கொண்டு வருகிறேன். 5 வருடத்தில் நான் ரெவென்யூவை கூட்டுறேன். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நேரடியாக அப்படி பேசுறதுக்கு சிஎம் விஜய் அவர்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் தைரியம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிஎம் விஜய் அவர்கள் கஜானாவை காலி செய்தது திமுக அப்படின்னு சொன்னது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். உண்மையை தான் சொல்றாரு. அவர் சொல்றது கரெக்டாக இருக்கலாம், ஆனால் கஜானாவை மீண்டும் நிரப்புவது அதுதான் கவர்னன்ஸ். அது ரொம்ப கஷ்டம். பிளைம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆச்சு? 10 செகண்ட் தான் ஆச்சு. ஆனால் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 10 வருடமாகும். நீங்கள் வேணும்னா பாருங்கள். விஜய் இப்போ அவருடைய ட்ரம்பட்டை ஊதி முடிச்சாச்சு. நல்ல மனுஷன், நல்ல எண்ணங்களோட பேசி முடிச்சிருக்கிறார். விஜய் அவருடைய ஸ்பீச்சில் ரியல் ஜென்யூன்னஸ், ரியல் பவர், ரியல் எனர்ஜி, ரியல் இன்டென்ஷன் இருக்குது. மக்களுக்கான எண்ணம் இருக்குது, மனசுலேருந்து வர்றது, அது பார்த்தாலே தெரியுது. ஆனால் ட்ரம்பட்டை ப்ளோ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பால் எங்கே இருக்குது? இப்போ பால் அவருடைய கோர்ட்டில் இருக்குது, சிஎம் விஜய் அவர்களின் கோர்ட்டில் இருக்குது. 5 வருஷத்தில் இந்த 12 லட்சம் கோடி ரூபாய் கடத்த முடிக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. 10 வருடம் தொடர்ந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கணும். இந்த ஃப்ரீபீஸ், இலவசம், பெண்களுக்கு தேவையானதை கொடுக்கணும், குழந்தைகளுக்கு தேவையானதை செய்யணும், வர்றவன் போகிறவன் எல்லாவனுக்கும் ஃப்ரீபீஸ் கொடுக்கறத நிறுத்தணும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ பால் சிஎம் விஜய் கோர்ட்டில் இருக்குது. நாம் 2031 ஆண்டில் இதே மாதிரி லைவ் பண்ணும்போது அப்போ யார் எதெல்லாம் சரியாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? டிஎம்கே மட்டும்தான் இதுக்கு பொறுப்பா, இல்லை ஏடிஎம்கேவும் பொறுப்பா, இல்லை தமிழ்நாட்டின் மொத்த சிஸ்டத்தோட ப்ராப்ளமா? இது கமெண்ட்ல சொல்லுங்கள். தளபதி சிஎம் விஜய் அவர்களால் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நாம் இன்னைக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த 10 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடன். இந்த கடனை தளபதி சிஎம் விஜய் அவர்கள் எப்படி சரி செய்வார், எப்படி சரி செய்யணும்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப அழகான வீடியோ, ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு,
தளபதி சிஎம் விஜய் அரசை பற்றி பேசுபவர்களுக்கு, ஏற்கனவே இருந்த அரசை பற்றி பேசுபவர்களுக்கு தமிழ்நாடு எப்படி இப்படி கடன் ஆச்சு அப்படின்னு ரொம்ப சிம்பிளான டேட்டாவை தான் கேதர் பண்ணி இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். இன்னும் விலாவாரியாக டீட்டெயில்டாக ஒவ்வொரு செக்டர் பை செக்டராக டேட்டாவோட வரணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். இனிமே இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்புங்க, எல்லாமே ஜென்யூனான உண்மையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். யார் எப்படின்னு பார்க்க மாட்டோம். நம்ம எல்லா நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்துக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமாக பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். Thank you.